வாழ்க வளமுடன், சுகம் சூழ்க, நற்பவி நற்பவி நற்பவி. இறைவனோடு இணைந்திருப்போம். ஒரு பிரதோஷ வழிபாட்டில் நாம் கலந்து கொண்டால் ஒரு வருடம் முழுவதும் சிவாலயத்திற்கு சென்று வழிபட்ட பலனை பெற்றுவிடுவோம். ஒரு சனி பிரதோஷ வழிபாட்டில் கலந்து கொண்டால் 5 ஆண்டுகள் சிவாலய தரிசனம் பெற்ற பலனை அடையலாம். திங்கட்கிழமையில் வருவது சோமவார பிரதோஷம் எனப்படும். சனிக்கிழமைகளில் வருவது சனி மகா பிரதோஷம் எனப்படுகிறது. இதேபோன்று ஒவ்வொரு கிழமையிலும் வரும் பிரதோஷத்திற்கு ஒரு தனிச்சிறப்பு, தனி பலன் உண்டு. எந்த கிழமையில் வரும் பிரதோஷ வழிபாட்டில் கலந்து கொண்டால் என்ன பலன் அறிந்து கொள்வோம். ஞாயிறு பிரதோஷம். சூரிய திசை நடப்பவர்கள் ஞாயிறு அன்று வரும் பிரதோஷ வழிபாட்டில் கலந்து கொண்டால் துன்பங்கள் நீங்கும், பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும். திங்கட்கிழமை பிரதோஷம் மிகவும் சிறப்பு வாய்ந்த சோமவார பிரதோஷமாகும். சந்திர திசை நடப்பவர்கள், சந்திரனை லக்னாதிபதியாக கொண்டவர்கள் வழிபட வேண்டிய பிரதோஷம். அவ்வாறு வழிபட்டால் மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் பெருகும், மன வலிமை பெருகும், மன சஞ்சலங்கள் மறைந்து மன தெளிவு ஏற்படும். செவ்வாய் பிரதோஷம். செவ்வாய் திசை நடப்பவர்கள் செவ்வாய்க்கிழமையில் வரும் பிரதோஷத்தின் போது சிவபெருமானை வழிபட நோய்கள் மற்றும் கடன் பிரச்சனைகள் நீங்கும். புதன் பிரதோஷம். புதன் திசை நடப்பவர்கள் புதன்கிழமையில் வரும் பிரதோஷ வழிபாட்டில் கலந்து கொண்டு சிவபூஜை செய்தால் புத பகவானால் ஏற்படும் கெடு பலன்கள் நீங்கும், கல்வியில் சிறப்பு பெறலாம், அறிவு வளரும். வியாழன் பிரதோஷம். குரு திசை நடப்பவர்கள் வியாழக்கிழமையில் வரும் பிரதோஷத்தன்று சிவபெருமானை வழிபட வேண்டும். இதனால் கிரகதோஷத்தால் ஏற்படும் தீமைகள் குறையும். வெள்ளி பிரதோஷம். சுக்கிர திசை நடப்பவர்கள் வெள்ளிக்கிழமையில் வரும் பிரதோஷ வழிபாட்டில் கலந்து கொண்டால் சகல ஐஸ்வர்யங்களும் உண்டாகும். சனி பிரதோஷம். எந்த திசை நடந்தாலும் சனிக்கிழமையில் வரும் பிரதோஷத்தன்று சிவ வழிபாடு செய்வது அனைத்து விதமான தோஷங்களையும் நீக்கும். சனி பகவானால் ஏற்படும் துன்பத்தை நீக்கக்கூடியது சனி பிரதோஷ வழிபாடு. ஒரு சனி பிரதோஷ வழிபாட்டில் கலந்து கொண்டால் 120 வருடங்கள் பிரதோஷ வழிபாட்டில் கலந்து கொண்ட பலன் கிடைக்கும் என்கிறார்கள் பெரியோர்கள். தீமைகள் அகலும், பஞ்சமா பாவங்களும் நீங்கும், சிவபெருமானின் சக்தி தேவியின் பரிபூர்ண அருள் கிடைக்கும்.